அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் இனோஷ் பிரவீன். இந்த நிகழ்வில் இன்று தொகுப்பாளராக நான் கடமையாற்றுகின்றேன். முதலாவதாக நான் கூற விரும்புவது என்னென்றால், என்னுடைய தமிழில் எந்தவித குறைபாடு இருந்தாலும் தயவு செய்து மன்னித்துக் கொள்ளவும். இந்த மாலை வேளையிலே சிறப்பான இந்த கலந்துரையாடல் நிகழ்வில் 3 சிறந்த ஆளுமைகளுடன் பேசுவதற்காக இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். இங்கே எக்ஸ்ட்ரீம் எஸ்இஓவில் இருந்து சரண்யன் சர்மா அவர்களும், ஸ்பீட் ஐடி நெட்டில் இருந்து தங்கராஜா தவரூபன் அவர்களையும், இமாரா சாஃப்ட்வேரில் இருந்து ரின்சாட் அகமது அவர்களையும் வரவேற்கிறோம். அவர்களை அறிமுகப்படுத்தி எனது நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. அவங்களை பற்றி மேலும் அறிந்து கொள்ள லிங்க்டின் மற்றும் கூகுள் ஊடாக ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் செய்து நீங்கள் மேலும் அறிந்து கொள்ள முடியும். ரின்சாட், சரண்யன், 3 சுவாரஸ்யமான வெற்றி கதைகளை கேட்பதற்காக இணைந்துள்ள உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றிகள். முதலாவதாக சரண்யன் சர்மா, உங்களுடைய நீண்ட பயணத்தில் உங்களுடைய பிரம்மாண்டமான கதையை சுருக்கி ஒரு 5 நிமிடம் பேச முடியுமா? நிச்சயமாக. அனைவருக்கும் ஆக்சுவலி அது மட்டும் தான் நான் டைப் பண்ணிருக்கேன். சோ இதுக்கு மேல சுத்த தமிழ் வராது. சோ சரண்யன், ப்ளீஸ். நன்றி. அனைவருக்கும் எனது மாலை நேர வணக்கங்கள். ஸோ என்னோட கதைன்னு சொல்ல போனா, நான் வந்து என்னோட பிசினஸ் முதல் நான் பிஎஸ்சி இன் ஐடி SLIITல படிச்சுட்டு இருந்தேன். 2006-2007 அந்த டைம்ல. ஸோ எனக்கு பேசிக்கலி இந்த டிஜிட்டல் மார்க்கெட் இண்டஸ்ட்ரிக்குள்ள வர வேண்டிய ஒரு தேவை அந்த டைம் இல்லை. நான் வந்து உண்மையிலேயே அப்பா என்ன வெளிநாட்டுக்கு பிரதான் இருந்திருந்தேன். அந்த டைம் தான் நான் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த நேரம் கண்ட்ரி சிச்சுவேஷன் கொஞ்சம் சரியான வேர்ஸா இருந்தது. போக்குவரத்து ஒன்றுமே இல்லை, பாதைகள் எல்லாம் சரியான பிளாக்டா இருந்தேன். இப்போ பேரண்ட்ஸ் கூடி மேல என்ன சிச்சுவேஷன் இருக்காங்கன்னு தெரியாத சிச்சுவேஷன். என்னோட ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் பவுனியா வந்து அண்ணாவோட இந்த பேசிக்கலா பிராமின். அப்போ அண்ணாவை வந்து நான் இருந்தேன் ஒரு 3 months கேட்க பார்த்தேன். இது இப்படி போனா சரி வராண்டபடியா நான் என்ன படிச்சனோ அந்த நாலேஜ் வச்சுக்கொண்டு இதான் செய்யணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ முதலாவது இன்னொரு அப்பா வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பூசகர். அப்பா பூசகர் மற்ற வந்து ஜாதகம் பார்க்கறது கூட. அப்போ அவருக்கு வந்து ஜாதகம் சம்பந்தமா ஒரு சாஃப்ட்வேர் வந்து நான் ரைட் பண்ணி கொடுத்தேன். அப்போ அதால அவருக்கு எவ்வளவு எஃபிஷியன்டா அதை மெனுவலா ரைட் பண்ற விதத்தை வந்து சாஃப்ட்வேர் கொண்டு போய் கொஞ்சம் ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனா இருந்துச்சு. பட் அக்யூரசி வந்து சரியான குறைவா இருந்தது. அப்பா சொன்னாரு, இல்லை எனக்கு செட் ஆகாது. பட் ஹி ட்ரைட், பட் அவருக்கு செட் ஆகல. ஸோ அதுக்கப்புறம் என்னோட நாலேஜுக்கு என்னோட பாத்துக்கு இது மாதிரி போன்றபடியா ஸோ ஒரு கம்ப்யூட்டர் வந்து நான் வாங்கணும் இந்த டைம். ஸோ அப்போ அண்ணா வச்சிருந்த கம்ப்யூட்டர் தான் யூஸ் பண்ணேன். என்னோட கம்ப்யூட்டர் வாங்கணும். நான் படிச்சு கொண்டு வந்த டைம் வந்து பார்ட் டைம் நான் டிரைவராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். கிளம்புல நான் படிச்சுட்டு இருக்கேன். நைட் வந்து நான் ஒரு கேண்டர் அந்த மாதிரி வெஹிக்கிள் வந்து நான் டிரைவ் பண்றேன். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ மேனேஜ் மை லைஃப் ஸ்டைல். என்னோட வாழ்க்கை முறையில் அப்படித்தான் நாங்கள் மேனேஜ் பண்ணி கொண்டு இருந்தேன். என் அப்பா அம்மா எனக்கு அந்த டைம் காசு அனுப்ப முடியாது. ஸோ இப்போ அந்த சம்பளம் எனக்கு வந்த கையோட ஒரு முதலாவது பென்டிஎம் ஃபார் கம்ப்யூட்டர். பென்டிஎம் ஃபார்ன்றது இப்போ நீங்க பார்க்க முடியாது. அது என்ன சொல்றது, 80 கிட்ஸ் 90 கிட்ஸ் தான் அது தெரியக்கூடிய மாதிரி இருக்கு. மியூசியத்தில் பார்க்கலாம். ஸோ அந்த பென்டிஎம் ஃபார் கம்ப்யூட்டர் முதலாவது என்னோட இன்வெஸ்ட்மெண்ட். அதை வச்சுக்கொண்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எனக்கு க்ளூவே இல்லை என்ன நான் செய்ய போறேன்னு சொல்லி. பட் ஒரு கம்ப்யூட்டர் வாங்கியாச்சு. அடுத்து நான் என்ன செய்யணும்? ஸோ ஆன்லைன்ல ஜாப்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஆன்லைன் ஜாப்ஸ் என்ன மாதிரி பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே அப்பாக்கு ஏற்கனவே சப்போர்ட் பண்ணி சைடாக நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்துச்சு. அப்போ நான் அதை பற்றி லேர்ன் பண்ண வழிக்கிட்டே தேர்ஸ் அ ஃபோரம், ஒரு வெப் மாஸ்டர் வேர்ல்டு ஃபோரம். அந்த ஃபோரம்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தமா அப்புறம் பிசிங்க டிஸ்கஷன் சரியான இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எனக்கு சின்னலேருந்து நம்பர்ஸ் ரிசர்ச்ல வந்து சரியான இன்ட்ரெஸ்ட். அதுல வந்து சொல்லியிருந்தாங்க, இப்படி ஒரு இன்னர் பிசினஸ், ஆன்லைன்ல வர பிசினஸ், டிஜிட்டல் வர எல்லா பிசினஸுக்கும் வந்து சர்ச் அண்ட் ஆப்டிமைசேஷன்ன்றது ஒரு வைட்டல் பார்ட். அப்போ அது சம்பந்தமா டீப்பான ஒரு ரிசர்ச் அண்ட் என்ன சொல்றது பப்ளிகேஷன்ஸ் வந்து அதில் கூடுதலாக போய் கொண்டு இருந்தது. அப்போ அதில் கேட்டிருந்தாங்க, யாராவது இன்டர்ன்ஸா ஜாயின் பண்ணுறது ரெடியா இருக்கு. பட் தேர் நாட் ரெடி டு பே. ஒரு ரூபாய் நான் தர மாட்டேன், பட் இன்டர்ன்ஸா ஜாயின் பண்ணுங்க. அப்போ நானும் அப்ளை பண்ணி என்னையும் எடுத்துக்கொண்டாங்க. ஸோ இது வந்து ஒரு வர்ச்சுவல் இன்டர்ன்ஷிப், 3 months இன்டர்ன்ஷிப். அப்போ அவங்க என்ன சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் அவங்க தருவாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சுக்கொண்டு நாங்கள் அவங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி கொடுப்போம். ஒரு 3 months அவங்களுக்கு நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஒர்க் லோட் வந்து சரியான ஹை. இப்போ அவங்க தர லிங்க் டேட்டா பேசிக்கிற மாதிரி லிங்க்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ணி கொடுக்கணும். அந்த மாதிரி அப்போ நான் தனியாக தான் ஒரு 3 monthsக்கு பிறகு எனக்கு வந்து $15 பே பண்ணாங்க. $15 என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய காசு அந்த டைம். Even though we are earning millions, but still the $15 something really valuable. அப்படி அந்த என்னோட ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ கம்பெனி ஆல்மோஸ்ட் 12 இயர்ஸ்ல இந்த கம்பெனி எவ்வளவு க்ரோ ஆயிருக்கு. இப்போ 2009 இந்த கம்பெனி லீகலா நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். என்னோட பிசினஸ் வரைக்கும் கரியர் வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 3 பேர் முதலாவது ரெக்ரூட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 மாசத்துலயே ஆகல ரெக்ரூட் பண்ண. என்னோட ஐடியா வந்து தனியா வாழணுன்றது முக்கியம் இல்லை. ஐ டோன்ட் வாண்ட் டு பி a freelancer. என்ன ஃப்ரீலான்சர் சொன்னா நான் தனியாக உழைக்கலாம் அண்ட் என்னோட இன்கம் நான் வச்சுக்கொள்ளலாம். அது ஒரு நல்ல ஒரு பாத். பட் தொடர்ந்து அப்படியே போனது வந்து நாங்களே உழைச்சு நாங்களே வாழ்ற மாதிரி வாழ்க்கை வந்துடும். ஸோ இப்போ எனக்கு கேட்ட சேலஞ்சஸ் நான் எடுக்கிறது ஒரு டீமை நான் பில்ட் பண்ணேன். டீமை பில்ட் பண்ணி அந்த டீமோட
கலந்து போகக்கூடிய மாதிரி டீமை நான் ட்ரெயின் பண்ணேன். அவங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நாலேஜ் இல்லை. ஸோ அப்போ அவங்களை ட்ரெயின் பண்ணிக்கொண்டு ஃபர்தரா ப்ராஜெக்ட் நிறைய வந்துருந்தது. அப்போ அந்த டைம் கொஞ்சம் டீமை எக்ஸ்பேண்ட் பண்ணி கிட்டத்தட்ட 75-80 பேர்ல 2013ஆம் ஆண்டு க்ரோ அப் ஆச்சு கம்பெனி. என்னோட target market வந்து US and Europe market, and we have maybe 4 to 6% Sri Lankan market. But being an entrepreneur, there are challenges. Our start பண்ண cultural challenges, and also I'm a Brahmin, but family பக்கத்துல இருந்து வர ஒரு challenges. என்னோட demography, நான் வந்து வவுனியா, அப்போ மார்க்கெட் சரி, ரிசோர்ஸ் எடுக்கிறதும் சரி, அதே மாதிரி இன்டர்நெட் கனெக்டிவிட்டி, அதனால சென்ட்ரல் டயலாப்ல ஸ்டார்ட் பண்ண ஒர்க் தான் இதெல்லாம். இப்போ நாங்க வேற கணக்குல நிக்கிறோம். ஸோ தட்ஸ் ஹவ் வி ஸ்டார்ட். இப்படிதான் என்னோட ஸ்டோரி ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ பவுனியால இது வரைக்கும் நான் மூவ் பண்ணல, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது. இந்த ஃபேமிலியா மைக்ரேட் பண்றதுக்கு சான்சஸ் நிறைய வந்தது. பட் நான் ஸ்டில் ஐ ஃபீல் லைக் ஐ நீட் டு பி இன் வவுனியா. இந்த வவுனியா தான் எனக்கு சரியா இருக்கு. நோத்தான் என்னோட பிரதேசம், வவுனியா தான் என்னோட ஊர். நான் பிறந்து வளர்ந்த யாழ்ப்பாணம். பட் இங்கதான் நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. வவுனியால தான் நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. எதை எடுத்தாலும் நோடு சொல்லக்கூடிய இடம் இங்கதான் இருக்கு. இப்போ நான் வேற இடத்துல போனா எல்லாமே லேசியா சோம்பலா போயிடுவோம்ன்ற பயத்துல வவுனியாவில challenges ஃபேஸ் பண்ணிட்டு நான் போயிட்டு இருக்கேன். That's how I started the story. Thank you ஷரண்யன். தவா, சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம், இனிய மாலை வணக்கம். என்னுடைய அனுபவத்தை நான் சிறிதாக சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய இந்த ஹோம் டவுன் என்று சொல்லப்படுகின்ற ஊரானது யாழ்ப்பாணத்தின் ஓரத்தில் இருக்கக்கூடிய சப்ததீவுகள் ஒன்றான புங்குதீவு. அங்கே நான் தொடங்கி இடைநிலை கல்வியை யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே கற்று, அதன் பின்னர் கற்று காப்போத்தூர் உயர்தரம் படித்துக் கொண்டிருந்த காலத்திலே என்னுடைய கனவுகள் ஒரு இன்ஜினியராக மாறணும், அதாவது பொறியியலாளர். அந்த காலத்திலே நாங்கள் பொறியியலாளர் என்று கதைக்கும் பொழுது ஒரு கட்டிட பொறியியலாளர் என்ற என்னென்ன கணனி அவ்வளவு பிரபலமடையாத அல்லது ஒரு விடயமாக இருந்த காரணத்தினால் நாங்கள் அப்போது இன்ஜினியர் என்று கதைச்சா கட்டிட பொறியியலாளர் தான் கதைப்பார்கள். அப்ப அந்த மாதிரி பொறியியலாளர் என்ற ஒரு பொறியியலாளராக மாற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துடன் நான் கல்வி கற்றுக் கொண்டிருந்த காலத்திலே கணித பிரிவை தெரிவு செய்து கற்றுக் கொண்டிருந்ததில் எதிர்பாராத பல்வேறு பாடசாலை ஆக்டிவிட்டிஸ் மற்றும் இடப்பெயர்கள் பல்வேறு காரணங்களாக நான் முதலாவது தடவையிலே என்னுடைய காப்பது உயர்ந்தது 4 பாடங்களிலுமே தோல்வியடைந்திருந்தேன். இருந்தாலும் நான் மனம் துவளவில்லை. அடுத்த முறை 2வது தடவையாக முயற்சி செய்து சித்தி, அனைத்து பாடங்களும் சித்தி, ஆனால் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகவில்லை. அந்த காலத்திலே பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகன்னு சொன்னால் குறைய பாடங்கள்லாம் இருக்கும். இப்பொழுது பரந்து பெற்ற பாடத்தெரிவுகள் இருக்கின்றன. பல்கலைக்கழகங்களுக்கு செல்வதாக இருந்தால் நாங்கள் விரும்பிய இலக்கை அடையக்கூடிய கணக்க தெரிவுகள், பாடத்தெரிவுகள் இருக்கின்றன. எங்களுடைய காலத்திலே அவ்வாறான தெரிவுகள் இருக்கவில்லை. இருந்த பொழுதிலும் நாங்கள் அவ்வாறு அடுத்த இன்னும் முயற்சி, அடுத்த இன்ஜினியராக வர வேண்டும் என்று சொன்னால் என்ன வகையிலே அடுத்து மீண்டும் படிப்போம் என்று தொடர்ந்து படிக்க 3ஆம் தடவை முயற்சி செய்து கொண்டிருந்த வேளையிலே நான் கணனித்துறை சம்பந்தமான ஒரு பாடத்தையும் படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் என்று அந்த இடத்துல ஓரளவுக்கு காட்சி பொருளாக, பாடசாலையிலே காட்சி பொருளாகத்தான் கணினி இருந்தது. அங்கே நாங்கள் எங்களை ஆக்சஸ் பண்ண இயலாது. அப்பதான் அறிமுகமான காலம். அப்ப 96, 97 பகுதி. அப்ப 98 அந்த பகுதியை பார்த்து கொண்டிருந்த காலத்திலே நான் கணனியை பயில வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருந்தது. 98 அந்த காப்போத்தூர் விகிதம் எடுத்த பின்னும் அதை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று யோசித்த பொழுது என்னுடைய இருந்த ஒரு விடயம், அந்த கணனியை பயன்படுத்துகின்ற மென்பொருட்களை உருவாக்குகின்ற ஒரு உருவாக்குனராக ஆக மாற வேண்டுமே தவிர அதை பயன்படுத்துகின்ற மென்பொருளை பயன்படுத்துகின்றவற்றை அந்த பிரயோக மென்பொருட்களை படிக்கின்ற ஒரு முறையாக இருக்க விரும்பவில்லை. அதனாலே நான் முதலாவது கணனி பாடமாக பாஸ்கல் என்ற கம்ப்யூட்டர் லாங்குவேஜ், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை படித்தேன். அதிலே மிக சிறந்த தேர்வுகளை பெற்று கொண்டிருந்த வேளையிலே காப்போத்தூர் உயரத்திலும் சித்திகள் கிடைத்திருந்தது. பல்கலைக்கழக தெரிவு கிடைக்கான அனுமதி கிடைத்திருந்தாலும் அது விரும்பிய பாடங்களுக்கான ஒரு அனுமதியாக காணாத இருந்தாலும் நான் அதை தெரிவு செய்யவில்லை. ஆகவே நான் தொடர்ந்து இந்த கணனித்துறையிலேயே முன்னேற வேண்டும் என்ற ஒரு அதன் ஊடாக சென்று பொறியியலாக மாற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துடன் நான் தொடர்ந்து படித்துக் கொண்டிருந்த வேளையிலே கொழும்புக்கு மாற்றலாக மூவ் பண்ண வேண்டிய தேவை ஒன்று யோசித்திருந்தேன். அதாவது வந்து மேலதிக படிப்புகளை கணனியிலே படிப்பு அப்போது இங்கே குறைவு. ஆகவே நான் அதை செய்வதற்காக கொழும்பு பல்கலைக்கழக வெளிவாய்ப்பு கணனி கற்க நிறைய ஆரம்பித்திருந்தேன். அதன் பின்னர் அதே நேரத்திலே வெளிநாட்டுக்கு கல்வி கூட கல்வி இந்த கணனி கல்வி கற்கலாமோ என்ற ஒரு இதிலே நான் அனுமதி அப்ளை பண்ணியிருந்த பொழுதும் எனக்கு அதுக்கான அனுமதி கிடைத்திருந்தாலும்
அந்த விசா மறுக்கப்பட்டதான என்னால் போகவில்லை. ஆனால் நான் செட்டிலாக விரும்பையிலே போய் படித்து விட்டு திரும்புவதுதான் என்னுடைய நோக்கமாக இருந்தது. ஆனால் அதுவும் எனக்கு கைவிடவில்லை. ஆனால் நான் இந்த கணினி பட்ட படிப்பை தொடர்ந்து கொண்டிருந்தேன். அந்த வேளையிலே எனது நண்பனுடைய அதே நேரத்திலே நான் செல்ஃபாக என்னுடைய கணனி செயற்பாடுகள் புரோகிராம்கள் செய்து கொண்டிருந்த வேளையிலும் நெட்கவைக்குள்ளே சென்று அந்த தேடல்களை ஈடுபட்டுக் கொண்டிருந்த வேளையிலே நண்பனுடைய கணனி நிறுவனம் ஒன்றிலே வேலையாளாய் சென்றேன். என்னுடைய முதலாவது சம்பளம் 2000 ரூபாய். யோசிச்சு பாருங்க, 2000 ஆண்டிலே 2000 ரூபாய் தான் என்னுடைய முதலாவது சம்பளம் இருந்தது. அதன் பின்னர் இன்னொரு நிறுவனத்திலே இணைந்தேன். இதே நேரத்தில் நான் செல்ஃபாக செய்து கொண்டிருப்பேன் சில விடயங்களை. அதே நேரத்தில் நான் இன்னொரு நிறுவனம் 9000 ரூபாய் என்னுடைய சம்பளமாக இருந்தது, இன்னொரு மென்பொருள் வடிவமைப்புத்துறை நிறுவனத்திலே. இந்த நேரத்தில் தான் என்னுடைய உத்வேகம் அடைந்ததை நான் தானாகவே தன்முனைப்பாக என்னுடைய பாணியிலே நான் ஒரு மென்பொருள் நிறுவனத்தை ஆரம்பிக்க வேண்டும், வடிவமைப்புகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்திலே நான் கொழும்பில் இருந்தவரை கொழும்பு தனியா மேல் மாகாண கம்பெனி பதிவாளர்களே சாதாரண ஒரு பிரதேச பதிவாக ஒன்றை செய்வோம்னு சொல்லி என்னுடைய நிறுவனத்தை 2003 நான் ஆரம்பித்தேன். வேர்ச்சுவல் கம்பெனி நான் கேட்டது ஸ்பீட் ஐடி நெட் என்ற பேர்ல வேர்ச்சுவல் கம்பெனி ஆரம்பித்திருந்தேன். அப்புறம் 2005 வரையும் கொழும்பிலே இருந்து கிட்டத்தட்ட 5 வருடங்கள் கொழும்பிலே நான் செலவழித்து 2005 யாழ்ப்பாணத்துக்கு மீண்டு வந்து இங்கே ஒரு மென்பொருள் நிறுவனத்தை ஆரம்பிக்க வந்தோடனே என்னுடைய கனவு உண்மையிலே அது இதா இருந்தாலும் என்னுடைய அதை அடைய முடியாவிட்டாலும் என்னுடைய ரோல் மாடலாகவும் அந்த காலத்திலே படித்த பில்கேட்ஸுடைய புத்தகங்கள் அதுகளைத்தான் நான் கூடுதலாக பில்கேட்ஸ் வாங்கி நான் பெறுவோம், பில்கேட்ஸ் வாங்கி பெறுவோம் என்றுதான் என்னுடைய இதா இருந்த ரோல் மாடல். ஸோ அப்ப அந்த வகையில் இருந்தபொழுது என்னுடைய இன்னொரு விடயம் வித்தியாசமாக எல்லா இங்க யாழ்ப்பாணத்திலேயோ அல்லது வேறு இடங்கள்லையும் நீங்க பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சென்டர் என்று கதைப்பாங்க, அல்லது ஒரு நெட் கஃபே அல்லது ஒரு சீரீஸ் ரைட்டிங் சென்டர் அல்லது கம்ப்யூட்டர் படிப்பிக்கிற சென்டர், அந்த மாதிரியான நிறுவனங்கள்லாம் கணனி நிறுவனங்களாக அந்த காலத்திலே கருதப்பட்டிருந்தது 2005. ஆனால் நான் மென்பொருள் துறையிலே தூர நோக்கிலே வர வேண்டும் என்பதற்காக சிறப்பாக அதை கூடுதலாக போக்கஸ் பண்ணி கொண்டிருந்தேன். அதன் பின்னர் மெதுவாக வளர்ந்து செய்து கொண்டிருந்தேன். இதே நேரத்தில் என்னுடைய முதலீடாக என்னுடைய ஒரே ஒரு கம்ப்யூட்டரும் அம்மா வந்து 25,000 ரூபாய் எஃப்டி, அதாவது கார்டு ஒன்று கிரெடிட் கார்டு ஒன்று சேவை, அதுக்காக 25,000 ரூபாய் எஃப்டியில போட்டு போட்டிருந்தது. அதுதான் என்னுடைய மூலதனமாக இருந்தது. அதன் பின்னர் அதாவது வன்மானியாக நான் செயற்பட்டு கொண்டிருந்து அதன் பின்னர் மெல்லமாக இப்பொழுது கிட்டத்தட்ட 15 பேருக்கு என்னுடைய வெளிவாரியாகவும் உள்வாரியாகவும் வேலை செய்கின்ற ரிமோட்ல இருந்து வேலை செய்கிறார்களாக 15 பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கக்கூடியவர்களாகவும் கிட்டத்தட்ட 50 விதமான ப்ரொஜெக்ட்ஸ்களை லோக்கலாகவும் 50 விதமான ப்ரொஜெக்ட் வெளிநாட்டில் இருந்தும் பெறக்கூடியதாக ஒரு நிறுவனத்தை வளர்ந்து என்னிடம் நான் சில காலத்தில் படிப்பித்தும் இருந்தேன் யாழ்ப்பாணத்தில் செய்யும் பொழுது என்னுடைய படித்தவர்கள் இன்று தொழில் முனைவாளர்களாக இருப்பதும் எனக்கு சந்தோஷமாக இருக்கின்றது. என்னை ரோல் மாடலாக எடுத்துக்கொள்பவர்களும் சில பேர் இருக்கிறார்கள், அதுவும் எனக்கு சந்தோஷமாக இருப்பது. இன்று பல்வேறு தொழில் முனைவாளராக இருப்பது மிகவும் கடினமான பணி, ஆனால் அதை எனக்கு ஒரு திருப்திகரமானதாக இருக்கிறது. ஒரு அழுத்தம் நிறைந்ததா இருந்தாலும் திருப்திகரமானதாக இருக்கிறது. இதுதான் என்னுடைய பயணத்தின் 2000 ரூபாய் சம்பளம். சரண்யன் சர்மா $15 என்ன மாதிரி ஆண்டுல $15 எடுத்தீங்க? 2009. ரைட், நைஸ். ரின்சான், உங்களின் கதையை பத்தி சில வார்த்தைகள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல்ல இறைவனின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கின்றேன். என்னுடைய பயணம் சற்று வித்தியாசமானது. நான் 2004ஆம் ஆண்டு மொரட்டுவை பல்கலைக்கழகத்திலே கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பட்டப்படிப்பை முடித்துவிட்டு IFSR&D இன்டர்நேஷனல் என்கின்ற நிறுவனத்திலே 3 வருடங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பணியாற்றினேன். பிறகு இன்னும் 3 வருடங்கள் டிரெக்ட் எஃப்என் அல்லது முபாஷர் என்று அந்த நேரத்தில் அழைக்கப்பட்ட ஃபைனான்ஸ் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி ஒன்றிலே சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், டெக் லீட் போன்ற பொறுப்புகளை நான் வகித்து வந்தேன். அந்த காலப்பகுதியிலே நான் பூரணமாகவே ஒரு டெக்கி என்று தான் கூற வேண்டும். எனக்கு பிசினஸை பற்றி எந்த நாலேஜும் இல்லை. நான் சிறிய காலத்திலே 10ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு படிக்கும் பொழுது தேயிலை விற்றிருக்கிறேன், இரும்பு விற்றிருக்கிறேன், பால் விற்றிருக்கிறேன். இவ்வாறான சிறிய கால என்டர்பிரினர்ஷிப் அனுபவங்கள் எனக்கு இருந்தது. பின்னால் இந்த கல்விக்கு வந்ததுக்கு பிறகு எனக்கு அந்த அனுபவங்கள் எல்லாம் விட்டு போனாலும் எனக்கு ஒரு ஆர்வமும் ஒரு ஆசையும் இருந்தது. நான் எனக்கு என்ற ஒரு கம்பெனியை உருவாக்க வேண்டும். இவ்வாறு தொடர்ச்சியாக நாங்கள் வேறொருவருடைய நேரசோசிக்குள் வேலை செய்ய முடியாது. நான் புத்தளத்தை சேர்ந்தவன். நான் கொழும்பிலே வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். சனி ஞாயிறு வரும் வரைக்கும் என்னுடைய பிள்ளை குட்டிகள் பார்த்து கொண்டிருப்பார்கள்.
திங்கள் லீவ் முடிந்தால் மறுபடி கொழும்புக்கு ஓட வேண்டும். இவ்வாறான சில உளைச்சல்கள் என்னை ஒரு கம்பெனி எனக்கென்று சொல்லி ஒரு கம்பெனியை உருவாக்கி கொள்ள வேண்டும், எங்களுடைய ஊரிலே உருவாக்க வேண்டும் என்ற ஒரு உந்துதலாக இருந்தது. அந்த வகையிலே இதிலே குறிப்பான உந்துதல் சரண்யன் கூறியது போல எங்களுக்கு என்று கிடைக்கப்பெற்ற அந்த அருளை நாங்கள் மட்டுமே எங்களுக்காக ஆக்கிக் கொள்ளாமல் அடுத்த முறையினருக்கும் சமூகத்திலே இருக்கக்கூடிய பலருக்கும் இதனை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய உந்துதல் எனக்கு இருந்தது. ஆகவே தான் நான் 2009 அந்த நேரத்தில் நான் நினைக்கிறேன் 1,20,000 செலரி ஒன்று கிடைத்துக் கொண்டிருந்த காலத்திலும் நான் அதனை விட்டு என்ன செலரி நாளைக்கு தெரியாத ஒரு கம்பெனியை ஆரம்பிச்சேன். இவ்வாறு தான் என்னுடைய பயணம் ஆரம்பித்தது. பிறகு எனக்கு இதுல தேவையான பிசினஸ் நாலேஜ் எனக்கு இருக்கல. ஆகவே நான் உடனடியாக 2010 கொழும்பு பல்கலைக்கழகத்திலே MBA பட்டப்படிப்பை ஆரம்பித்தேன். நிறுவனத்தை நடத்தி கொண்டு போகும் பொழுதே அதனையும் நான் என்னுடைய கல்வியை முன்கொண்டு சென்றேன். அவ்வாறு தான் என்னுடைய பயணம் இருந்தது. இந்த பயணத்திலே நாங்கள் 12 வருடங்கள் வந்திருக்கிறோம். 2009 இன்று வரைக்கும் ஏறத்தாழ 2000 வேறுபட்ட ப்ராஜெக்ட்ஸ்களை நாங்கள் செய்திருக்கிறோம். 60-70 நாடுகளிலே இருந்து எங்களுடைய கஸ்டமர்ஸை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். எங்களிடம் இப்பொழுது 25க்கும் 30க்கும் மேற்பட்ட இடைப்பட்ட எம்ப்ளாயிஸ் பிளஸ் ட்ரெயினிஸ் என்கின்ற அந்த கேட்டகரியிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். 50க்கும் மேற்பட்ட எம்ப்ளாயிஸ் எங்களிலிருந்து விரிந்து சென்று அவர்கள் தங்களுடைய ஓன் தங்களுடைய நிறுவனங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். சில பேர் ஃப்ரீலான்சர்ஸாக ஒர்க் பண்ணுகிறார்கள், சில பேர் வெர்டுசா போன்ற பெரிய நிறுவனங்களுக்கு சென்று அங்கே வேலை செய்கின்றார்கள். இவைகளை நாங்கள் உண்மையாக இந்த பாதையிலே உள்ள அடைவாக நாங்கள் காண்கின்றோம். இந்த இடத்தில் மிகவும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு செய்தி இருக்கிறது, இன்றைய வாலிபர்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி இருக்கிறது. இந்த நிறுவனத்துடைய 12 வருட பயணத்திலே நாங்கள் முதலிட்டது முதலாவது மாதத்திலே முதலிட்ட 3,50,000 ரூபாய். 2009 3,50,000 ரூபாய் நானும் என்னுடைய பார்ட்னரும் சேர்ந்து நாங்கள் முதலிட்ட அந்த தொகைக்கு பிறகு ₹1 இதுவரைக்கும் நாங்கள் முதலிட்டது இல்லை. இன்றைய வாலிபர்களை நாங்கள் பார்த்துக் கொண்டால் அவர்களுக்கு இந்த 3,50,000 ரூபாய் கிடைத்தவுடன் ஒரு பல்சர் பைசிக்கிளே வாங்குவாங்க. உங்களுடைய இந்த பைசிக்கிளுக்குரிய முதலீட்டை தான் நாங்கள் ஒரு நிறுவனத்துக்கு போட்டு மிகவுமே செவ்வனே இந்த பொருளாதாரத்தை முகாமைத்துவம் செய்ததன் மூலமாகத்தான் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் என்பதை தான் இந்த இடத்திலே நான் அழுத்தி சொல்ல வேண்டியிருக்கிறது. ரைட். இலங்கையில் எவ்விடத்திலையும் நிறுவனத்தை ஒன்றை கட்டியெழுப்ப முடியும் என்று 3 பேரும் சிறந்த உதாரணமா இருக்கீங்க. ஆனா உங்கள் துறையில் நீங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் எவையென விளக்க முடியுமா சரண்யன்? சரண்யன் மியூட்ல இருக்கீங்க. நிச்சயமாக இனஸ். ஸோ நாங்கள் இருக்கிற ரீஜன், அதாவது எங்களுடைய பிரதேசங்கள்ல டிஃப்ரெண்டான கல்ச்சர் இருக்கு, ஒரு வாழ்க்கை முறைகள், எங்களுடைய கலாச்சாரம், அதே மாதிரி நாங்கள் வேலைக்கு ஆட்கள் எடுக்கிற விதங்கள், மேன் பவர், அந்த பவர் இஷ்யூஸ் அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. என்ன கேட்டால் இதில் பிரச்சனை நான் சொல்லாம இது ஒரு சவால், ஒரு தொழில் முனைவோர் இருக்க வேண்டிய ஒரு சவால் தான் நான் சொல்லலாம். ஏன்னா ஒரு பிசினஸ் பர்சனுக்கு இருக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குதுன்னு. ஒரு தொழில் முனைவோர் அவர் திங்க் பண்ற விதங்கள், அவர் யோசிக்கிற விதங்கள், அவர் செயற்படுற விதங்கள் எல்லாமே சரியான டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த பக்கத்துல நாங்க பிசினஸ் யார் எடுத்தீங்கன்னு சொன்னாலும் சரி, இப்ப நார்த்னாலும் சரி ஈஸ்ட்னாலும் சரி, ஒரு பிசினஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்க வர காமன் சேலஞ்சஸ்ன்றது முதலாவது கலாச்சாரம், 2வது எங்களோட மனிதவள பற்றாக்குறை. மனிதவள பற்றாக்குறை இப்போ இம்ப்ரூவ் பண்ண சிட்டிஸ், இப்போ கொழும்பு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா அதுக்கிட்டே படிச்சு அதுக்கேற்ற மாதிரி ஆட்களோட குடிமையா இருக்கும். பட் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் புதுசா ஃப்ரெஷ்ஷா ஹயர் பண்ணி அவங்கள நாங்க ட்ரெயின் பண்ணி வளர்த்துட்டு போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் தான் இருந்தது. இப்போ இதே விஷயம் முதல் ஒரு பிரச்சனையாவே சரியான பெரிய சேலஞ்சா எங்களுக்கு இருந்தது. இங்க எப்படின்னு சொன்னா, நாங்கள் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனல், நம்ம என்னோட கம்பெனி டிஜிட்டல் மார்க்கெட்டிங், நாங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்றப்படி அந்த மாதிரி ப்ரொஃபஷனல்ஸை நாங்கள் ரெக்ரூட் பண்ண முடியாது இங்க நார்த் அண்ட் ஈஸ்ட். நாங்கள் ஃப்ரெஷர்ஸை ஹையர் பண்ணி, யூனிவர்சிட்டி அண்டர் கிராஜுவேட்ஸை ஹையர் பண்ணி அவங்க இன்டர்ன்ஸ் எடுத்து அவங்களை ட்ரெயின் பண்ணி பெர்மனன்ட் எம்ப்ளாய்மெண்ட் அப்படி கொடுத்துட்டு போறது. பட் அவங்கள்ட்ட ஒப்பீனியன் எப்படின்னு சொன்னா, எவ்வளவுதான் நீங்க சேலரி நீங்க கொடுத்தாலும், இப்ப நான் சொல்லல அவங்களோட தப்புன்னு சொல்லி, அவங்களோட வாழ்க்கை முறையும் சரி, அவங்களோட என்வாயன்மெண்ட் அதுவும் சொன்னா, கொழும்புல பெரிய கம்பெனில வேலை செய், ரிஸ்க் இல்லாம, அதாவது உனக்கு அது கேரண்டீட் சேலரி, ரிஸ்க் இல்லாம ஒரு வாழ்க்கை முறை உனக்கு இருக்கும். ஏன்னா சேலஞ்சஸ் இருக்காது.
பெரிய சேலஞ்சஸ் கிடைக்காத ஒரு வாழ்க்கை முறை இருக்கு. அவர் ரெண்டாவது எங்கள்ட்ட பக்கத்துல இருக்க ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொன்னா, ஈவன் த பிரைவேட் கம்பெனி பெரிய அளவுல பே பண்ணாலும் நல்ல சேலஞ்சஸ் இருந்தாலும் அவங்க கவர்மெண்ட் செக்டர்ஸ் தான் கூடுதலா பேரண்ட்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. அதாவது நீங்க 15,000 20,000 சேலரி இருந்தாலும் நீங்க கவர்மெண்ட் செக்டருக்கு போங்க. பிகாஸ் அங்க ஜாப் செக்யூரிட்டி அங்க இருக்குது. ரெண்டாவது பெரிய சேலஞ்சஸ் இருக்காது. நீ வேலை செய்யாட்டும் உனக்கு சேலரி டான்னு கிடைக்கும் என்ற ஒரு பண்பாடு இருக்குது. ஸோ இதை பிரேக் பண்றது சரியான ஒரு பிரச்சனையா எங்களுக்கு இருந்தது. அதை பிரேக் பண்ணி ஆப்பிள் உள்ள பிரைவேட் செக்டர்ல எடுத்து நாங்க ஹாசல் பண்ணி கொண்டு போயிருக்கேன். என்னன்னா ஒவ்வொரு தொழில் முனைவோர்கிட்ட கம்பெனியும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸ் கம்பெனி இல்லை. எஸ்பெஷலி எங்களுக்கு நான் இந்த டிஸ்கிரிமினேஷனா சொல்ல தேவையில்லை, பட் எங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வரைக்கும் ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் இந்த டிபிக்கலா பார்க்குற இன்வெஸ்ட்மெண்ட் கிரைட்டீரியா சரியான டிஃபரெண்ட். இங்க வந்து பார்ப்பாங்க, பேக்ரவுண்ட் பார்ப்பாங்க, அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. எங்களோட பிசினஸ் பிளான் பிசினஸ் மெடல பாக்குற அளவுல இன்வெஸ்டர்ஸ் வந்து சரியான குறைவுங்க. என்னோட சின்ன வயசு மாண்டிசேரியில எங்களோட பேக்ரவுண்ட் எப்படி இருந்து அதுல இருந்து பார்த்து வரதான் தவிர எங்களோட பிசினஸ் மாடல் பாக்குற இன்வெஸ்டர்ஸ் வந்து சரியான கம்மி. அப்படி இருக்க சிச்சுவேஷன்ல நாங்கள் இப்ப ஒரு சேல்ஸ் நாங்க எடுத்தோம்னு சொன்னா அந்த சேல்ஸ்ல எப்படி ROI ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி எடுக்கலாம், இதை எப்படி ஓவர்ஹெட்ஸ் கொண்டு போகலாம், ஆபரேஷனல் எக்ஸ்பென்ஸ் எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம்ன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜில நாங்க போயிட்டு இருக்கோம். பேங்க்ல பேலன்ஸை வச்சு கொண்டு ரன் பண்ற கம்பெனி மாதிரி ஒரு தொழில் முனைவோரோட கம்பெனி இங்க இருக்க போறது இல்லை. ஒரு ப்ராஜெக்டை நம்பி தான் நம்ம எல்லாத்துமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. அது எங்களோட ரெண்டாவது ஒரு சேலஞ்சஸ், அதாவது மைண்ட் செட். இந்த மைண்ட் செட் சொசைட்டில இருந்து வர ஒரு மைண்ட் செட். இதே பிரேக் பண்றதுக்கு நாங்கள் பார்த்த விஷயம் எப்படி சொன்னா, பேரண்ட்ஸோட நாங்க டைரக்டா மூவ் பண்ண வலிக்கிட்டோம். பேரண்ட்ஸை மூவ் பண்ணி பேரண்ட்ஸை ஆஃபீஸுக்கு நாங்க எடுத்து அவங்கள பார்க்க சொல்ல விட்டோம். இப்படிதான் அவங்களோட மகன் மகள் எங்களோட ஒர்க் பண்றாங்க. ஏன்னா அவங்க வந்து சரியா 5:30க்கு பிள்ளைகள் விட்டு வரணும்னு எதிர்பார்ப்பாங்க. இது வந்து ஜெண்டர் இஷ்யூ மட்டும் இல்லை, ஈவன் தோ மென்ஸ், ஈவன் பாய்ஸ் கூட விட்டு போன மாதிரி பார்ப்பாங்க. அதை நாங்க கொண்டு வந்து இங்க அவங்களோட சேஃபான என்வாயன்மெண்ட், சேலஞ்சான ஒரு என்வாயன்மெண்ட். பட் கொஞ்சம் என்ன சொல்றது, அவங்க லேர்ன் பண்ணதான் சில விஷயங்களை மூவ் பண்ணலாம்ன்றத பெற்றோர் உணர்ந்த பிறகு பெற்றோரோட சப்போர்ட் எங்களுக்கு கிடைச்சது. இப்ப நாங்க இதை சொல்ல இல்லாத ஒரு ப்ராப்ளமா, இது வந்து ஒரு சேலஞ்ச் தான். ஒரு தொழில் முனைவோர் எல்லா தொழில் முனைவோரும் மேற்கொள்ற ஒரு சவால். அந்த சவாலை நாங்க இப்படி சால்வ் பண்ண முடியாது போக முடியுமா இருக்கு. அண்ட் மூன்றாவது நாங்க பாக்குறது வந்து டெமோகிராபிக் பேசிஸ் இஷ்யூ. அதாவது எங்களோட சூழல், எஸ்பெஷலி நார்த் அண்ட் ஈஸ்ட், அந்த சூழல் சவுத் இந்தியா மாதிரி தெரியல, நார்த் அண்ட் ஈஸ்ட்ல இருக்க ஒரு என்ன சொல்ற மார்க்கெட் ஆக்சஸ், லோக்கல் பிசினஸ் மார்க்கெட் பண்ணி போயிருக்க எங்களால எக்ஸ்பேண்ட் பண்றது சரியான குறைவு, எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. ரெண்டாவது மார்க்கெட் எக்ஸ்போஸ், பிராண்ட் எக்ஸ்போஸ். ஒரு எங்களோட கம்பெனியை எக்ஸ்போஸ் பண்றது வந்து லோக்கல் மார்க்கெட்ல சரியான கம்மி, என்ற அதுக்கான வாய்ப்புகள் சரியான குறைவு. இதே வந்து கொழும்பு பக்கத்துல போனீங்கன்னா கம்பெனி வளர போன NGOs சரி கவர்மெண்ட் செக்டர் வந்து கூடுதலான சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த பிராண்டுக்கு கிராண்ட் கூடி கொடுத்துட்டு போ அவங்கள ஒரு ப்ராஜெக்டுகளும் இன்டிகிரேட் பண்ணுவாங்க. பட் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி இல்லை. ஈவன் ப்ரொவின்சியல்ல இருக்க ஒரு பிட்டு கூடி சென்ட்ரல் ப்ரொவின்ஸ்ல இருந்தோ சதர்ன் ப்ரொவின்ஸ்ல இருந்தோ ஒரு ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு போயிடுது. அங்கே இருந்தா எடுத்து இன்டிகிரேட் பண்றாங்க, லோக்கல் ரிசோர்ஸை யூஸ் பண்ற சரியான குறைவு. அப்ப அப்படி நிறைய சவால்கள் இங்க இருக்குது. அதெல்லாம் நாங்கள் we like it or not குளோபலுக்கு போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் எங்களுக்கு உருவாச்சுது. அதனால 96% என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாமே வந்து குளோபல். நான் குளோபலை டார்கெட் பண்ணபடியே தான் என்னால இவ்வளவு ஃபாஸ்டா க்ரோ பண்ண முடியுமா இருந்தது. ஸ்டில் சேலஞ்சஸ், சவால்ன்றது எல்லாருக்கும் இருக்க மாதிரி எனக்கு இந்த சவால்கள் இருந்து கொண்டு தான் இருக்கு, இன்ன வரைக்கும் இருந்து இருக்கு. ஆனா குளோபல் எய்ம் பண்ணபடியா என்னால ஸ்டேபிள் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அடுத்தது வந்து மைண்ட் செட். நாலாவது பாயிண்ட் வந்து இந்த மைண்ட் செட், எஸ்பெஷலி நார்த் அண்ட் ஈஸ்ட். எப்படின்னு சொன்னா, ஒரு நாளைக்கு இது தவறு பண்ணும் ரின்சாட்ட முதல் இருக்கா ஸ்ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க, தொட்டிருந்தாங்க. இந்த ஒரு டிகிரி அவங்க முடிச்ச கையோட அவங்க அடுத்த ஒரு தாங்களோட சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அந்த கணக்குல போக முடியாது, இதை பார்க்கணும். அது தப்பு இல்லை. பட் அதை எப்படி தாங்க படிச்சதுக்கும் ப்ராக்டிக்கல் எடுக்கிற அனுபவத்துக்கும் சரியான டிஃபரெண்ட் இருக்கு. அப்ப அந்த ப்ராக்டிக்கல் எடுக்கிற அனுபவத்தை ஒரு 6 month இன்டர்ன்ஸா ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் முடிவெடுக்காம அந்த கணக்குலயே தாங்களோட ஒரு விஷயத்த பெரிய அளவுல செய்யணும் ஒரு மைண்ட் செட்ல அவங்க கொண்டு போய் தோத்து போறாங்க. அவங்களோட பிசினஸ் டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு சஸ்டைனபிலிட்டி, அதோட ஸ்கேலபிலிட்டி ஒன்றுமே இல்லாம, அடாப்டபிலிட்டி ஒன்றுமே இல்லாம உடனே தோத்து போறாங்க, பார்த்து தெரியாம. ஸோ அந்த மைண்ட் செட் ஒரு தொழில் முனைவோர் இருக்க வேண்டிய பேஷன்ன்ற ஒரு மைண்ட் செட் அண்ட் நாட் கிவிங் அப் இந்த மைண்ட் செட் வந்து அவங்களுக்கு ஒரு தொலைதூர நோக்கோட ஸ்டார்ட் பண்ணாதபடி அவங்களால கொண்டு போக முடியாத பிரச்சனை இருக்கு. ஸோ இதுகளை எப்படி நிவர்த்தி செய்யலாம்னு சொல்லி பார்த்தா, ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ், ஒரு நீட்டான கைடன்ஸ் அவங்களுக்கு மெயின்டைன் பண்றது மூலம், அடுத்து அவங்களுக்கான மார்க்கெட் ஆக்சஸை வழங்குறது மூலம் ஒரு என்டர்பிரினர்ஷிப் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும்ன்றத ஒரு கல்ச்சரல் பேசிஸ் ஒரு கரிக்குலம் அதை கொண்டு வரும் பட்சத்துல இந்த பிரச்சனையில சார்ட் அவுட் பண்ணிக்கொண்டு போகலாம். அதான் நான் ஒருவனை நோத்துல எடுத்துக்கொண்டு வரேன். என்னோட பக்கத்துல நானும் இதை முடிஞ்ச அளவுக்கு ஈஸ்டுக்கும் நோத்துக்கு நான் செய்து கொண்டு வரேன், முடிஞ்சது செய்து வரேன். அடுத்த ஜெனரேஷன் இந்த பிரச்சனை வரதை குறைக்கலாம், முற்றுமுழுதான் நிப்பாட்ட முடியாது, பட் அட்லீஸ்ட் எங்களால சில விஷயங்களை மினிமைஸ் பண்ண முடியும்ன்ற ஒரு நம்பிக்கையில போயிட்டு. தவறுபன் வவுனியால இருக்கிற மாதிரி யாழ்ப்பாணத்திலையும் அதே மாதிரி சவால்களா இல்லாட்டி வேறுபட்டவையா? கிட்டத்தட்ட அதே சவால்கள் இருக்கின்றன. சில சின்ன சேஞ்சஸ் இருக்கலாம். ஆனா
ஒரே கிட்டத்தட்ட அதுவும் வடக்கு மாகாணத்துக்குள்ளே தான் கவுனியாம இருக்கிறது. ஸோ அந்த வகையிலே பெரிய சவால்களாக என்னுடைய வியூ வந்து வித்தியாசமா இருக்கும். என்னுடைய கிட்டத்தட்ட அவரை நானும் சொல்லலாம். அது வந்து எங்களை பொறுத்தவரையில எனக்கு நான் எதிர்கொள்ளும் சவால்கள் அதே மாதிரி பிரச்சனை என்று நாங்கள் எதிர்கொள்றோம் இல்லைங்க. பிரச்சனை என்று எல்லா ஒவ்வொரு முறையும் பிரச்சனை தான், நடுவும் பிரச்சனை தான் எங்களுக்கு. அதுதான் ஒன்றரை தொழில் முனைவாளர்களுடைய வேலையாக இருக்கும் அதை எதிர்கொள்வது. அதை சவால்களாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அது சவால்கள் என்று சொல்லும் பொழுது எங்களுக்கு உதாரணத்துக்கு நாங்கள் முற்றுமுழு கூடுதலாக வெளிநாட்டை ப்ராஜெக்ட்ஸ்களை நம்புவதில்லை. ஏன்னா ஆரம்பத்திலே கொஞ்சம் கூடுதலாக இங்கே ஒர்க் பண்ணதால எங்களுக்கு 50% அளவுக்கு லோக்கல்லேயும் இருக்குது, 50% ஃபாரின்லேயும் இருக்குது. அதே நேரத்தில் எங்களுக்கு ஃபாரின் கூடுதலாக டயஸ்போரா நெட்வொர்க்குள்ளாகத்தான் எங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ்கள் கூடுதலாக இருக்குது. ஸோ அந்த வகையில எங்களுடைய அந்த ப்ராஜெக்ட்ஸ் நான் எதிர்கொள்ற சவால்கள் இதுக்கான இந்த காஸ்ட் எஸ்டிமேஷன், அதுக்கான ப்ராஜெக்ட் காஸ்ட் அதை டிஃபைன் பண்றதுல சில சவால்கள் இருக்கு. ஏன்னா கம்ப்யூட்டர் இருக்கிறது, ஐடி தெரியும் உங்களுக்கு, தகவல் தொழில்நுட்பம் என்பது ஒரு வித்தியாசம், வேர்ச்சுவல் வேர்ல்டு. அதுல இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிற நிறுவனங்கள். ஆகவே கம்ப்யூட்டர் இப்ப கூடிக்கொண்டுதான் போகுது. அதே நேரத்துல வேற வேற நாடுகள்ல இருந்தும் அவர்கள் எடுக்கக்கூடிய நிலைமைகள் இருக்குது. ஆகவே கம்ப்யூட்டர் நாங்கள் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது. அதால பிரைசிங் சில நேரத்துல நெகோசியேட் போக வேண்டி வரலாம். சில நேரத்துல நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத பிரைஸ் வந்து எங்களுக்கு பட்ஜெட்ல வந்துருக்கலாம். இது எனக்கு வளமையாக ஏற்படுகின்ற சில சவால்கள். அதை நான் சில நேரத்திலே நான் அதை தூர நோக்கின் அடிப்படையான ஒரு மூலதனமாக எடுத்துக்கொண்டு நான் அதை கடந்து செல்ல வேண்டிய தேவைகள் இருக்கு. இது ப்ரொஜெக்ட். அதே மாதிரி ப்ரொஜெக்ட் ஃபாலோஸ். அந்த ஃப்ளோ வந்து சில நேரத்துல நாட்டின் சிச்சுவேஷன் அல்லது கண்ட்ரி வேர்ல்டு வைடா இருக்கக்கூடிய சில கிரிசிஸ்கள் அடிப்படையில ப்ரொஜெக்ட் ஃப்ளோவும் எங்களுக்கு ஏற்படுத்த. நான் சொல்றது வந்து எங்கள் நிறுவனத்துக்கு ஏற்ற வகையிலான ப்ரொஜெக்ட் ஃப்ளோ வந்து சில நேரத்துல சம்பிதம் அடையலாம் அல்லது சிக்கல் அடையலாம், ஸ்ட்ரக் ஆகலாம், அப்படியான பிரச்சனைகள் இருக்கு. அவ்வாறான என்னென்ன வளமையான சாதாரண நிறுவனங்களை நடத்துவதற்கும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் நடத்துவதற்கும் சில பிரச்சனைகள். அங்கே டெய்லி இவ்வளவுதான் சேல்ஸ்ன்றதை நாங்கள் ஓரளவுக்கு அந்த பாப்புலேஷனை வச்சுக்கொண்டு எஸ்டிமேட் பண்ணி கொடுத்தோம். இங்க வந்து அப்படி சொல்ல முடியாது. நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன ப்ரொஜெக்ட் வரும்ன்றது எங்களுக்கு இன்றைக்கே சொல்ல முடியாது. அது நாங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ரொஜெக்ட்ஸ்களை வச்சுக்கொண்டு தான் ஹேண்டில் பண்ணுவோம். அப்ப அதால அந்த ப்ரொஜெக்ட்ஸ் ஃப்ளோ அதை மேனேஜ் பண்ற பினான்சியல் அதெல்லாம் எங்களுடைய சவால்கள். அதே நேரத்துல தகவல் தொழில்நுட்ப ரீதியான ரீதியில அதே மாதிரி மேன் பவரை பொறுத்தவரையிலையும் சரணியன் சொன்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆரம்ப காலத்துல மிகவும் ஸ்ட்ரகிள் பண்ண கொஞ்சம் ஆரம்ப காலத்துல நான் ஆரம்பித்த காலத்திலே சரியான ஒர்க் போர்ஸ் எடுப்பது மிக மிக கடினம். கல்ல நாரிப்பது போன்ற ஒரு நிலைப்பாடுதான் இருக்கு. இங்கே சாதாரணமாக சர்டிபிகேட்ஸோட வருவார்கள், அவர்களிடம் அதை ஐஎம்எஸ் படிக்கணும், அதை படிக்கணும், இதை படிக்கணும் என்பார்கள். ஆனால் அதை ப்ரோக்ராமிங் செய்யக்கூடிய நாலேஜில் அதுக்கான கல்வி முறைகள் காணும், அதுக்கான பயிற்சிகள் அவையிடம் இருக்காது. நாங்கள் தான் அதை பயிற்சி வழங்க வேண்டிய தேவை வந்து இருந்து கொண்டிருந்தது. தற்சமயம் அதை எல்லாமே இருந்தாலும் ஓரளவுக்கு பல்வேறு கல்வி நிறுவனங்கள் பயிற்சி, ஏனென்றால் 6 மாத பயிற்சிகள் வழங்க வேண்டிய கட்டாயம் வந்து அரசாங்கத்தான அநேகமான வொகேஷனல் ட்ரைனிங் யூனிவர்சிட்டிகள் எல்லாமே 6 மாதம் கட்டாய பயிற்சி இண்டஸ்ட்ரியில் எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறதால ஓரளவுக்கு அவர்கள் ஈவன் எங்களுடைய நிறுவனத்துல கூட வருகிறார்கள் பயிற்சிக்காக. அந்த வகையில எங்களுக்கு அது ஓரளவுக்கு சாத்தியப்படுது. ஆனால் இருந்தாலும் நான் அவதானித்த இடத்துல அந்த ஒர்க் ஃபோர்ஸ் மாறிக்கொண்டிருக்குது. அதாவது ட்ராப் அவுட் ஆகுது சில நேரத்துல. எங்களுக்கு அது பிரச்சனை இருக்கு, அது நாங்கள் தொடர்ந்து கதைக்க வேண்டிய விஷயம். அந்த வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுக்கான ஒரு இடமாக உங்கள் நிறுவனங்களை பயன்படுத்திக் கொள்ளுதல் பிரச்சனை இருக்கு. அடுத்த ஸ்டெப்ஸுக்கு போறதுக்கு முதல் இது ஒரு பொழுதுபோக்கான வேலையாக, கவர்மெண்ட் ஜாப்புக்கு போக முதல் ஒரு குறித்த காலப்பகுதிக்கான வேலையாக எடுத்துக்கொள்ளுதல். அதன் நேரமாக நாங்கள் ஒரு ப்ராஜெக்டை நம்பி செய்து கொண்டிருக்கீங்களா, அதால லொஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து அந்த ஃபேஷன் அர்ப்பணிப்பு, அந்த வேலையாட்களின் அர்ப்பணிப்பு, அந்த மாதிரியான விடயம். ஏன்னா தொழில் முனைவோருக்கு அர்ப்பணிப்பு அந்த வேலையாளுக்கு இருக்குமான்ற ஒரு பிரச்சனை. அது அந்த மாதிரியான விஷயங்கள் எங்களுக்கு சவால்களாக இருந்து கொண்டிருக்கு. அதை விட எங்களுடைய பினான்சியலை பொறுத்தவரையில பினான்ஸ் பிரச்சனை வந்ததுன்னு சொன்னால், உதாரணத்துக்கு ஒரு ஒர்க்கிங் கேபிட்டல் செய்யுதுன்னு சொன்னால் வேற ப்ராஜெக்ட் நிறுவனங்கள்னு சொன்னால், வேற துறை நிறுவனங்கள்னா ஒர்க்கிங் கேபிட்டல் இருந்து கொண்டிருக்கும், எங்களுக்கு பிரச்சனை ஒன்று இருக்கும். அதே மாதிரி வங்கிகளிலே ஆரம்ப காலங்களில் வங்கிகளில் கடன் எடுப்பது கஷ்டமான நிலைமையாகிறது. என்னன்னு சொன்னால் எங்களுக்கு அதுக்கான ப்ராஜெக்டை வேர்ச்சுவலா காட்டலாம், அதன் அவுட்புட்டை காட்டவே முடியும். ஆனால் அவர்கள் கேட்பார். அப்ப அந்த மாதிரியான நிலைமைகள் இருந்த இப்ப ஓரளவுக்கு அது சரி செய்யப்பட்டு கொண்டு வந்து கொண்டிருப்பது நாட்டின் பாலிசிகள் சேஞ்சஸ் வாரது.
மற்றது இந்த கோவிடுக்கு பிறகு எங்களுக்கு ஓரளவுக்கு இந்த தொழில்நுட்பங்கள் எல்லாருமே மாற வேண்டிய தேவை வந்தாலும் அதை நாங்கள் சேலஞ்சஸ் அந்த பாதிப்பு குறைஞ்சு கொண்டு போகுது அந்த ப்ரொஜெக்ட்ஸ். அப்ப அந்த வகையில ஓரளவு இதுதான் என்னுடைய உண்மையான சொன்ன மாதிரி ப்ரொஜெக்ட்ஸ் ஃபாலோஸ், இந்த பினான்சியல் அழுத்தங்கள், மற்றது இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆரம்பத்தில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரச்சனை இருந்தது, இப்போ ஓரளவுக்கு மூவ் பண்ணி கொண்டு வரும். ஆகவே ஓரளவுக்கு சேலஞ்சஸ் இது வந்து குறைஞ்சு கொண்டு வருகிறது. ஆனா சேலஞ்ச் குறையாது, சேலஞ்ச் இல்லாம சேலஞ்ச் இருந்து கொண்டே இருக்கு. ரின் சார், புத்தளத்திலையும் அதே மாதிரியா இல்லாட்டி வேறுபட்ட சேலஞ்சஸ் இருக்கா? பெரிய வித்தியாசங்கள் இல்ல. ரீஜனல் கம்பெனிஸ்க்கு இருக்கிற ஒரு காமன் சேலஞ்சை தான் நாங்க உண்மையிலேயே நாங்க கழிச்சு கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு வந்தது ஆரம்பத்துல இந்த ஹெச்ஆர் பிரச்சனை தான் எங்களோட பிரைமரி ப்ராப்ளம். அது காலத்துக்கு காலம் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் எடுக்கிறத பார்க்கலாம். இப்ப ஆரம்ப காலத்துல வந்து எங்களுக்கு வந்து போதிய ஒரு ரிசோர்ஸ் இருக்கு இல்லை ஊருக்கு. அப்ப டிகிரி ஹோல்டர்ஸ் சப்ளை ரீஜனல் கம்பெனி வந்து எங்களுக்கு போதிய அளவுக்கு ஊருக்குள்ள ஆட்கள் இல்லாததால எங்களுக்கு ஒரு எங்களோட டெவலப்மெண்ட்ல அது ஒரு பெரிய ஒரு தடையா மாறிச்சு. அப்ப பிறகு நாங்க யோசிச்சோம், இந்த வளங்களை நாங்க உருவாக்க கூடாதுன்னு சொல்லி எங்களோட இமாரா சாஃப்ட்வேர் சொல்யூஷன் எங்களோட கம்பெனி நாங்க எங்களுடைய ஒரு சிஸ்டர் இன்ஸ்டிடியூட் வந்து டெவலப் பண்ணணும், இமாரா டெக்னாலஜி ஸ்டடிஸ் சொல்லி. அதுல வந்து நாங்க என்ன செய்யறோம்னா, இந்த A-level O-level பாரியலோ சக்சஸ் இல்லாத பிள்ளைகளையும் கொண்டு வந்து 3 மாதத்துக்கு ஒரு டெய்லர்மேட் கோர்ஸ் வந்து நாங்க அவங்களுக்கு கண்டக்ட் பண்ணி அதுல இந்த ஒரு கிரீம் டீம் ஒர்க் எடுத்து ஒரு 6 மந்த்துக்கு நாங்க இன்டர்னா எடுத்து ஒரு 9 மந்த் ப்ரோக்ராம்ல அவங்க இன்வால்வ் ஆகும் போது கம்பெனிக்குள்ள ஒர்க் பண்ணும்போது ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட எங்களோட ஒர்க் ஃபோர்ஸ்ல ஒரு 30-40% அவங்க கவர் பண்றாங்க. அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சக்சஸ் ஆயிருந்தது. ஃபியூச்சர் என்டர்பிரனர்ஸுக்கும் இது ஒரு நல்ல அப்ரோச், நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாங்க எல்லாருமே எக்ரி ஆகிற ஒரு விஷயம் தான், இந்த பேப்பர் குவாலிஃபிகேஷன்ல மட்டும்தான் பொட்டன்ஷியல் இருக்குதுங்கிறது நாங்க ஒரு மித் ஒன்று தான். அது பேப்பர் குவாலிஃபிகேஷனுக்கு வெளியில சக்சஸ், அவங்க பேப்பர்ல சக்சஸ் இல்லாத ஆட்கள் ப்ராக்டிகலி நல்ல அப்ளிகேஷன் நாலேஜ் உள்ள ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்கிறது ஒரு ஹைலைட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அங்கிருந்து தான் எங்க மெயின் HR எடுத்தோம். இப்ப இந்த டைமென்ஷன் மாறுது எப்படின்னு சொன்னா, அந்த ஆட்கள் உருவாயிட்டாங்க, வளர்ந்துட்டாங்க. இப்ப இந்த ஃப்ரீலான்ஸ் இண்டஸ்ட்ரி அது எல்லாம் எல்லாருக்கும் எக்ஸஸ் இருக்கிறங்கிற வகையில அவங்களும் தாங்களே போயிட்டு ஃப்ரீலான்சிங் செஞ்சு கொண்டு அவங்களோட ஃபுட்ஸை போட்டுக்கொண்டு அவங்க இண்டிபெண்டா ஒர்க் பண்ண விரும்புற நேரத்துல அது ஒரு கம்பெனிக்கு அது ஒரு மேஜர் சேலஞ்சா வருது. வெரி ரீசன்ட்லி வந்து எங்கிட்ட நிறைய ஒர்க் ஃபோர்ஸ் வந்து போறாங்க, வந்து நோ ஃபார் எனி அதர் ரீசன் அவங்களும் ஃப்ரீலான்சிங் செய்ய போறாங்க. அப்போ இப்ப எங்களுக்கு உள்ள இத ரெமெடி என்னன்னு சொன்னா வந்து ஆர்கனைசேஷனோட ஓனர்ஷிப், அவங்களுக்கு உள்ள பேஷன், இதுகள் எல்லாம் நாங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டி இருக்கு. அவங்க கம்பெனியோட ஒர்க் பண்றதால அவங்க எப்படி ஃபீல் பண்ணணும், அவங்க எப்படி அதுல என்ன கம்பெனியோட ஒர்க் பண்றதுலயும் ஃப்ரீலான்சிங்க்கு மத்தியில என்ன டிஃபரன்ஸ், இங்க கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் என்ன, இந்த வேல்யூஸ்ல நாங்க உண்மையிலேயே இப்ப அதுல தான் நாங்க ஃபோக்கஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். வந்து ஒரு உள்ளால வரக்கூடிய ரிசோர்ஸ் வந்து ஒரு இண்டிபெண்டா இருக்கக்கூடிய ரிசோர்ஸை விட எப்படி அவரை டிஃபரெண்டா ஃபீல் பண்ண வைக்கணும். அந்த விஷயங்கள்ல உண்மையில எங்களுக்கு இந்த சேலஞ்ச் இந்த ரீஜனல் பிளேஸ்க்கு பாரிய அளவுலேயே இருக்கு. ஏன்னா நாங்க கொலம்போ பொறுத்தவரையில அங்க போதிய ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ஸ், யூனிவர்சிட்டிஸ் போதிய சப்ளை இருக்குது. ஆகவே ரிசோர்சஸ் கொண்டு போனாலும் இன்னொரு ரிப்ளேஸ் பண்ணி கொள்றது கஷ்டம் இல்லை. பட் ரீஜனல் பிளேஸுக்கு இது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கும். ஆகவே இதுக்கான வெரி கான்கிரீட் ஸ்ட்ராட்டஜிஸை நாங்க போட்டு அவங்கள எங்களோட தக்க வச்சு கொண்டு இந்த ஜேர்னில போக வேண்டி இருக்கு. ரைட். ஸோ பேஷன், அர்ப்பணிப்பு, ஒர்க் ஃபோர்ஸ், இந்த மாதிரி சேலஞ்சஸோட நாங்கள் முதல்ல கலந்துரையாடும் மாதிரி பால்நிலை, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, சமநிலை விடயத்தில் உங்கள் துறையில் என்னென்ன மாதிரி சேலஞ்சஸ் இருக்கு? இப்போ ஷரண்யன், இதை பற்றி நீங்களும் முதல்ல கருத்து கூறுனீங்க, அதை பற்றி கொஞ்சம் பேச முடியுமா? ஷரண்யன் மியூட்ல இருக்கீங்க. நிச்சயமா. ஸோ ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வந்து ஒரு பெரிய ஒரு சவாலாக தான் முதல்ல எங்களுக்கு இருந்தது. எல்லாமே எப்படின்னு சொன்னா, இப்போ இதுல முதலாவது ப்ராப்ளம் வந்து எங்களோட கடைகள் காரியாலய சட்டம். இந்த கடைகள் காரியாலய சட்டம் வந்து என்ன சொல்லுது, 8.5 தொடக்கம் 5.5. இதை நீங்க ஒரு IT கம்பெனி நடத்தினாலும் சரி, என்ன கம்பெனினாலும் சரி, எல்லாமே கடைகள் காரியாலய சட்டத்துக்கு தான் கொண்டு போறாங்க. இதே கொழும்பு பக்கத்துல நீங்க ஒரு கேர்ள் வந்து 1 மணி வரைக்கும் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணிட்டு போனா அதை பத்தி பிரச்சனை ஒன்றுமே இல்லை. பட் அதே நேரம் இங்க நாங்கள் 5.5 தாண்டி நின்றா கட்டாயம் ஒரு என்ன சொல்ற மேரிட் உமன் ஒரு ஆள் கட்டாயம் ஒரு கார்டியனா இங்க நிக்கணும். வேலை செய்யறேன்னு சொன்னா அது உண்மையிலேயே லேபர் லாவின் படி ஒரு சட்டமா இருக்குது. ஒரு பொம்பளை 2 வேலை செய்யறா இருந்தா
பெண்கள் 2 வேலை செய்யறா கட்டாயம் ஒரு மெச்சூர்ட் உமன் அங்க ஒரு சேஃப் கார்டியனா இருக்கணும் அங்க. அது மேரிட் உமன் அப்ப அன்மேரிட் உமன் அதுக்கு வேற ஒரு மெச்சூர்ட் உமன். ரைட் ஓகே மெச்சூர்ட் உமன் வந்து அங்க கட்டாயம் ஒரு கார்டியனா இருந்தே ஆகணும். தனி ஒரு பொண்ணா வந்து 2 வேலை செய்ய முடியாது. இது வந்து விமெனுக்கு மட்டும். உமன்ஸ் தனியா 2 வேலை செய்யணும். அதாவது தனியா உமன் ஓரியன்டட் கம்பெனின்றதை விட ஒரு மிக்ஸ்ட் கல்ச்சர் இருக்கு கம்பெனிஸ்ல. அவங்க 2 ஒர்க் பண்ண போறாங்கன்னு சொன்னா கடையில் காரியல் சட்டத்தின்படி அப்படி ஒரு லோன் இருக்கு. இப்ப அதே விஷயம் ஒரு பிரச்சனையே இல்லை. எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா அது ஒரு ரீசனா எடுத்துக்கொண்டு இரவு 2 வேலை செய்யக்கூடாது கடைகள் காரியல் சட்டம்னு சொல்லி முதல் ஒரு பிரச்சனை எங்களுக்கு இருந்தது. நாம வந்து கடைகள் காரியல் சட்டத்தை பத்தி லேபர் டிபார்ட்மெண்ட்ல தாக்கல் எடுத்து நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணோம். இதுதான் எங்களோட விஷயம். எங்களோட பிசினஸ் மாடல் இப்படி என்ன நான் ஃபாரினர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்றோம். எங்களோட டைம் மிட் நைட் தான் அவங்களுக்கு காலமா குட் மார்னிங். எங்களோட பிசினஸ் மாடல் பண்ணி ஒரு ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ற பர்டிகுலர் ஸ்டாஃபுக்கு தான் தெரியும் அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் லோட் ஹெவினஸ் எல்லாமே. அந்த பண்ணதான் அந்த கிளைண்ட்டுக்கு புரிஞ்சுக்கொள்ளும். ஸோ 2 விதமா ஆப்ஷன் கொடுத்து ஒன்று வந்து வீட்டில இருந்து நீங்க ஒர்க் பண்ணி அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, இல்லாட்டி ஆஃபீஸ்ல இருந்து ஒர்க் பண்ணுங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டூல்ஸ் அவங்க ஆஃபீஸ்ல இருந்து ஒர்க் பண்ணதுக்கு அவங்க ப்ரிஃபர் பண்ணாங்க. அப்ப இது எங்களுக்கு பெரிய ஒரு சவாலா இருந்துச்சு. பேரண்ட்ஸ் அக்ரி பண்ணாது இவையும் ஒரு நெக்லிஜென்ஸ் கொண்டு வந்த கையோட. இப்போ லேபர் டிபார்ட்மெண்ட் கொண்டு வச்சு பேரண்ட்ஸையும் வச்சுக்கணும். நாங்கள் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி பேரண்ட்ஸ் வந்து எங்களோட என்வரான்மெண்ட் எல்லாமே சேஃபா இருக்குது. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி நான் கொடுக்குறோம் நைட்ல ஒர்க் பண்ணா. ஸோ அப்படி ஒரு என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ண கையோட அந்த சவாலை நாங்கள் சார்ட் அவுட் பண்ணிட்டோம். அந்த ஜெண்டர் ஈக்வாலிட்டின்றது இதுல கொண்டு அண்ட் ஒர்க் என்வரான்மெண்ட் முதல் வந்து இந்த கம்பெனியோட ரிட்டர்ன்ஸ் ரேஷியோ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தொழில் முனைவோட கம்பெனி எப்படி நாங்கள் மெஷர் பண்ணலாம்னு சொன்னா வளர்ச்சி எப்படி மெஷர் பண்ணலாம்னு சொன்னா எடுத்துட்டு கொண்டு போற சவால் அண்ட் அது டைவர்சிஃபைன்றது வேற பிசினஸ் மாடல்ல போனாலும் அந்த கம்பெனியை நிப்பாட்டாம தொடர்ந்து கொண்டு போற ஒரு 2வது இருக்கிறதுக்கு எழுமானம். 3வது வந்து அந்த கம்பெனில வேலை செய்யற தொழிலாளர் எவ்வளவு காலம் ஒர்க் பண்ற அதுதான் முதலாவது அசெட், நாட் த பேங்க் பேலன்ஸ். சாதாரண ஒரு கார்பரேட் கம்பெனிஸ்னா பேங்க் பேலன்ஸ் நிதி அறிக்கையில வச்சுக்க நான் கண்டுபிடிக்கலாம். ஒரு தொழில் முனைவோர் கம்பெனியோட முதலாவது மதிப்பீட்டு சுட்டம் வந்து நாங்க சொல்லுவோம் எத்தனை வருடம் அந்த ஸ்டாஃப் வந்து ஒர்க் பண்றாங்க. அதுதான் உண்மையிலே தொழில் முனைவோர் கம்பெனி. ஏன்னா டீம் இஸ் எவ்ரிதிங். அந்த டீமோட எவ்வளவு டிரான்ஸ்பரண்டா மெயின்டைன் பண்றோம், அந்த டீமோட லைஃப் ஸ்டைல் கல்ச்சர் அப்படி கொண்டு போறோம். ஒரு கல்ச்சரை சரியான இன்டிகிரேட் பண்ணா ஒரு தொழில் முனைவோர் கம்பெனில எவ்வளவு சவால் வந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம். ஸோ என்னோட நிறுவனத்துல 3 மாசம் ஈவன் 4 மாசம் கூட என்னோட சேலரி பே பண்ண முடியாம போயிருந்தது கோவிட் டைம்ல. ஆனா நான் ஸ்டாஃப் நான் கதை கேட்க கொஞ்ச நாள் வீட்டை நிறுவனம் நாங்க பிறகு வாரம் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி தரேன். அவங்க சொன்னது இல்ல நல்ல நேரங்களில் நீங்கள் சரியா பாத்தீங்கன்னா இந்த டைம் நாங்க உங்களுக்கு நிற்கணும். ஏன்னா இது எப்படின்னா இந்த கல்ச்சர் இது கோஆபரேட் கல்ச்சரும் இல்ல. ஆப்பர்ச்சுனிட்டி சீக்கர்ஸ் அவங்க ஜம்ப் பண்ற ஐடியாவும் அவங்களுக்கு இல்ல. எத்தனையோ ஹெட் ஹண்டிங் வந்தாலும் போறதுக்கு ரெடியா இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு நான் கல்ச்சரை பில்ட் பண்ணா இதை பிரேக் பண்ணலாம். இப்ப நான் ரின்சார் சொன்ன அதே ப்ராப்ளம் எங்க கம்பெனில 2014 வரையும் இருந்தது. அதாவது நல்ல சேலரி கொடுத்தோம் பட் அந்த கல்ச்சரை மெயின்டைன் பண்ணல. ஸோ வி பேட் ரியலி ஹை அண்ட் டீம் இருந்தது ஆனா கல்ச்சரை மெயின்டைன் பண்ணல. அதாவது பாஸ் அண்ட் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணோம். அப்ப அந்த டைம் ஒரு சரியான ரிட்டன்ஷன் ரேட்டை மெயின்டைன் பண்ணக்கூடிய 2014 பாஸ் தேர் இஸ் நோ பர்சஸ் ஒன்லி த டீம். அப்ப உன்னோட நீங்க தான் முதலாளி இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு போறது. இப்ப என்னோட கம்பெனில பாத்தீங்கன்னா 9 வருஷம் 8 வருஷம் ஒர்க் பண்ற ஸ்டாஃப் இப்பவும் இருக்கிறாங்க. ஹெட் ஹண்டிங் வந்தாலும் போறது இல்ல. இட்ஸ் நாட் அபவுட் மீ த கல்ச்சர் தட் வி இன்டிகிரேட்டட். கல்ச்சர் நாங்க அப்படி ஒரு நிறுவனத்துக்குள்ள இன்டிகிரேட் பண்றது பொறுத்து இருக்குது. ஜெண்டர் ஈக்வாலிட்டி கல்ச்சர் மூலமா நாங்கள் ஒரு நல்ல ஒரு ஏபாக்கத்தை கொண்டு வந்தோம்னு சொன்னா இந்த பிரச்சனையை நிச்சயமா சால்வ் பண்ணலாம். அதுக்கு ஒரு பக்கம் வேணும். எங்கள் தொழிலாளர் எங்கள் சக ஊழியர்களும் வந்து அதுல சரியான ஒரு பங்களிப்பை தந்தாங்கன்னு சொன்னா டிரான்ஸ்பரன்சியை நாங்க மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னா இந்த பிரச்சனையை சொல்றோம். ஸோ நேர குறைபாடு இருக்கப்படியா அடுத்த கேள்வி நான் ரின்சாரிடம் கேட்கிறேன். பட்டங்கள் பாடசாலை கல்வி மற்றும் ஆங்கில ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்க முக்கியமானதா ரின்சார்? அப்படி ஒன்று இருந்தா அது முற்றிலுமே மித்துன்னு தான் சொல்லுது. ஏன்னா ஸ்ரீலங்காவில் இருக்கிற வெரி லீடிங் ஆண்டர்பிரனர்ஸை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களோட மெஜாரிட்டியான ஆட்கள் வந்து பேப்பர் குவாலிஃபிகேஷன் இல்லாத ஆட்களாக தான் இருக்கிறாங்க. சரியா? ஸோ ஆண்டர்பிரனர்ஷிப்ங்கிறது வந்து சார்ட் ஆஃப் ரியலி அன் ஆர்ட்ன்னு தான் சொல்லுவாங்க. சயின்ஸ் அது படிச்சு அப்படி வரவங்களுக்கு தான் ஆண்டர்பிரனர்ஷிப். சிலத்துல படிச்சு வர ஆட்கள் தான் ஆண்டர்பிரனர்ஷிப்பை வந்து நிறைய நேரத்துல லெக் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லுது. அங்கால அடிபட்டு வார ஆட்கள் தான் இந்த கடைசியில அவங்க மேல டாப் பிசினஸ் மேனா வந்து நிக்கிறத பார்க்க. ஸோ இந்த ஒரு நான் வேர்ல்டு வைடாக நான் நிறைய ஒரு அப்சர்வேஷன் செஞ்சிருக்கிறேன். லோக்கலியும் நிறைய நான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டீட்டெயில்ஸ் அனலைஸ் பண்ணியிருக்கிறேன். ஆண்டர்பிரனர்ஷிப்ங்கிறது வந்து இட்ஸ் அ டிஃபரெண்ட் டோட்டலி டிஃபரெண்ட் செக்ட் இதுதான் சொல்லுது. ஸோ அப்படியான ஒரு மித்தொன்னு நீங்க எடுத்துக்கலாம். நான் படிச்ச இன்ஜினியரிங்கோ நான் படிச்ச எம்பிஏயோ ரியலி நான் சொல்ல மாட்டேன் என்னோட பிசினஸுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணிச்சுன்னு சொல்லி. ஸோ ஆஸ் எ டெக்கி
ஒரு டெவலப்பரா எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்குது. பட் என்னோட பிசினஸ்க்கு டெவலப் பண்ணிருக்குன்னு சொன்னா இட்ஸ் சார்ட் ஆஃப் சம்திங் ரன்னிங் இன் மை பிளட் அப்படின்னு தான் சொல்லு. நான் நினைக்கிறேன் இதுல மத்த என்டர்பிரனர்ஸ் இதுல எக்ரி ஆகுங்க சொல்லுவேன். ஸோ யங்ஸ்டர்ஸ் நீங்க பயப்படாம நீங்க கால் வாங்கி வந்து நீங்க உங்களோட பேப்பர் குவாலிஃபிகேஷன் இட் வில் நெவர் டிசைட் யுவர் ஃபேட். டெஃபினெட்லி. தவா, உங்களிடம் நான் கேட்க விரும்புவது ஒரு கேள்வி. புதிய தொழில் முனைவாளர்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன? புதிய தொழில் முனைவாளர்கள் சொல்லும் பொழுது இப்ப எல்லாரும் தொழில் தொடங்குகிறார்கள், நானும் தொடங்குவோம் என்ற மாதிரியான எண்ணப்பாடு. எதை தொடங்க வேண்டும், எப்படி தொடங்க வேண்டும், எதற்காக தொடங்க வேண்டும் என்ற அந்த கேள்விகள் கேட்கப்படும். அதே நேரத்துல அவருக்கு ஒரு பேஷன் இருக்குது, அதே நேரம் தன்னம்பிக்கை இருக்கும். இது எந்த நேரம் எப்படி நடக்கும்னு சொல்லலாம். ஒரு புதிய தொழில் என்று ஒரு சம்பளத்துக்கு போய் இருந்து வேலை செய்யறதுக்கும் இதுக்கு சம்பளம்னா வேற காணாம விட்டுட்டு போகலாம். இது விட்டுட்டு போனா என்ன நம்பி வச்சிருந்த கிளையன்ட்ஸ் என்ன மாதிரி. நான் இப்போ வீட்டை கேட்கும் பொழுதும் எல்லாரும் கேட்கிறார்கள், மனைவியிடம் கேட்கிறார், இதை விட்டுட்டு வேற ஏதாவது பாருங்க. என்ன நம்பி இருக்கிறவர்களை நான் என்ன செய்வது? நான் வெளியில வரவே இயலாம். அந்த தன்னம்பிக்கை வேணும், அர்ப்பணிப்பு வேணும், அதே நேரம் தூர நோக்கண்டு வேணும். நிச்சயமா இவ்வளவு இருந்து என்று சொன்னால் இடம் கூட தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, இடம் கூடி தேவையில்லை. தொழில் ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்க முடியும். இவ்வளவும் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக ஒரு புதிய தொழில், ஒரு கிரியேட்டிவிட்டி, அந்த மைண்ட் செட்டும் இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு புதிய தொழில் முனைவாளர் வெற்றியாளராக மாற முடியும். ஆனால் நிறைய சவால்களை எதிர்கொள்ள தயாரா இருக்கும். நிச்சயமாக இதுதான் என்னுடைய ஒரு சுருக்கமான பதிலா இருக்கு. தவரூபன், சரண்யன், ரின்சன், இத்துடன் நாங்கள் இறுதியை அடைந்து விட்டோம். ஸோ மூவரும் இணைந்து கொண்டதுக்கு மிக்கவும் நன்றி. எங்களுடன் இணைந்து கொண்ட நேயர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ.